முடியாதுன்னு பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் மேற்கொள்ளவே முடியாது, எதிர்க்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. நம்ம இந்த பாலுந்தேன் ஓடுற தேசத்தில் போய் நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கவே முடியாது. இந்த தேசத்தை தான் கடவுள் சொன்னாரா? இந்த தேசத்தில் நம்ம வாழ்றது சாத்தியமே இல்லை, எதிரடையாக இருக்குது எல்லாம், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, எந்த சூழ்நிலையோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எதை பார்த்தும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு காரியங்களை எதிர்நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையின் தேவைகள், உங்கள் அன்றாட தேவைகளுக்கு எதிராக நீங்கள் போயிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நம்மளால் முடியாது போல இருக்குது, நம்மளாம் மேலேயே வர முடியாது போல இருக்குது, நம்மளாம் உயர்ந்த ஸ்தானங்களை ஏறி வர முடியாது போல இருக்குது, நம் உச்சிதமான கோதுமைகளை சாப்பிட முடியாது போல இருக்குது, கண்மலையின் தேனை நம்மால் பருக முடியாது போல இருக்குங்கிற ஒரு தாழ்ந்த எண்ணத்துக்கு ஒரு நாளும் நீங்கள் வராதிருங்கள். அப்படி வருவீங்கன்னு சொன்னால் அதுதான் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட்.